சும்மா ஆதவர்ஜுன சும்மாலாம் சேர்த்துக்கல, அவரோட டேலண்ட் அப்படி. புரியுதுங்களா? ஸோ அவர் தான் நல்லா டைவ் அடிச்சு ஸ்விம்மிங் பண்ணி போயிட்டு அந்த திமிங்கலத்தை பாலை கறந்து அப்படியே கொடுத்துருக்காரு விஜய்கிட்ட. இன்னைக்கு விஜயோட அழகுக்கும் இயற்கை இளமைக்கும் காரணம் அந்த திமிங்கல பால் தான். ஏங்க அதாவது அப்படி சொல்ல வரீங்களான்னு கேட்கிறேன். மார்க்கண்டேயன் ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் இளமை, என்றும் 16 மார்க்கண்டேயன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து வரலாற்று சுவடுகள்ல உண்மை. அவன் எப்படி மார்க்கண்டேயன் என்றும் 16ங்கிறது ஒருத்தன் எப்படி வயசாகவும் இருக்க முடியுங்கிற அந்த ஆராய்ச்சி. மார்க்கண்டேயன் திமிங்கல பாலை குடிச்சிருக்காரா? அப்படி அவர் குடிச்சதுனால தான் அவர் இளமையா இருந்திருக்காருங்கிறது அந்த உண்மை ரகசியத்தை எங்க புசியையா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆதிச்சுவடியில படிச்சிருந்திருக்காரு. அதோட முழு விவரம் எங்க இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி, கல்வெட்டுனா மேல கோயிலை சுத்தி பல வருஷமா அங்க தங்கி, அதுவும் ஒரு பல வருஷமா அங்க தங்கி அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து இவர் வந்து அங்க தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தாரு உட்கார்ந்துருக்காருங்கிறது மாதிரி இருக்கும். பழைய போட்டோ எல்லாம் பழைய தஞ்சாவூர் கோயில் எல்லாம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அது புசியானந்தா அப்படி தாடி வச்சு உட்கார்ந்தாரு. அப்படி அவர் வந்து பிச்சைக்கார மாதிரியே அங்க இருந்து கல்வெட்டு படிச்சிருக்காரு. விஜயார் பார்த்து பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரங்கிறிய என்ன சார் இது? ஏங்க நான் வந்து பிச்சைக்கார வேடம் விட்டு இருந்தாரு, தெளிவா சொல்லுங்க. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? ஏங்க பாண்டிச்சேரி அவரு தாங்க. அவரு விஜயோட பினாமி ஃபுல்லா பாண்டிச்சேரியில இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து புசி ஆனந்தா பொறுப்புங்கிறாங்க. அப்ப பணக்காரா தான் இருப்பாரு.